புது சமையல் குறிப்பு வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எனக்கு இது புதிய சமையல் குறிப்பு, அதனால தான் நான் புது சமையலாக சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் கேரட்டு, மெட்டது, லீக்ஸ், கொஞ்சம் கோவா கட் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ காட்டுற சைஸில் மீன், மெட்டது, வெட்டின கொத்து ரொட்டி, வெங்காயம் இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு சட்டியில் வந்து எண்ணெயை விட்டுட்டு வளமை போல் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு வெடித்து வர பருவத்தில் நாங்கள் கட்டின வெங்காயத்தை வடிவாக போட்டு தாளிக்கணும். போட்டு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன்னா முதலாவதாக இந்த மீன் அராவியல் எடுத்த மீனை போடுறேன். அராவியலில் தான் மீன் எடுத்த நாங்கள். அப்போ அந்த மீனை போட்டு என்னோடய மீன்லேருந்து தண்ணி வந்து பிறகு அது தாளிக்க எங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அதை முதல் வறுத்து தண்ணி வற்ற வச்ச பிறகு தான் நாங்கள் மெட்டல்கள் ஆட் பண்ணணும் மீன் கொத்துக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நாங்கள் அதை அவிய வச்சு மூடி கொஞ்சம் நேரம் அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எங்களுக்கு மீனில் இருந்து பிறகு அதை நல்லா ஸ்லைஸாக நல்லா கொத்துன்னு கொத்துக்கேற்ற மாதிரி நாங்கள் சின்ன நாங்களோட கரண்டியாலேயே அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு இந்த வியட்நாமீஸ் ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்குது இங்கே, நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவாக நல்லா பிறகு நல்லா வெந்துட்டது மீன் எல்லாம் ரெடி ஆகிட்டது. இனி கோவாவையும் லீக்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்சம் கோவாவையும் லீக்ஸையும் அவிய விட்ட பிறகு நாங்கள் கேரட் ஆட் பண்ணுவோம். நான் இப்போ கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சேன் எங்களோட மகனுக்கு உரைப்பு போட முதல். அப்போ இனி கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இனி உரைப்பு போடுவோம். நான் உரைப்புக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு என்ட்ரிச்சிட்டு சில்லி பவுடர் உண்டு, சில்லி பேஸ்ட் இது. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வெட்டி இருக்கிற ரொட்டியை போட்டு அதோட நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். நல்லா டேஸ்டான ஒரு மீன் கொத்து ரெடி பண்ணினான். நான் எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு நல்லா வருமெண்டு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எப்படி இருக்குமோ தெரியலேன்னு யோசிச்சது, ஆனால் அது நல்லா வந்தது. தேங்க்யூ.